வணக்கம் பசங்களா. இப்போ ரீசெண்டாக ஜம்ப் ஃபெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுங்க. அது என்ன ஈவெண்ட்னு சொல்லிட்டு கேட்காதீங்க, எனக்கும் அதை பற்றி கரெக்டாக தெரியல. பட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னதுன்னா, அதே மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அனிம்ஸ் அப்புறம் மாங்கா பற்றினா அப்டேட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன் அதில். அண்ட் ஒன் பீஸுக்கு வந்து அவங்க அப்டேட் கொடுத்துக்கிறாங்க, நம்ம ஓடாவே கொடுத்துருக்காரு. ஸோ அதில் வந்து அவர் என்னென்ன சொன்னார், எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா புதுசாக வர போகிற படத்தை பற்றி சொல்லிக்கிறாங்க. அதாவது படம் வருதா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. அதுக்கடுத்து அனிம் பற்றி நியூஸ் சொல்லிக்கிறாங்க. மாங்கா பற்றி மெயினாக நியூஸே சொல்லிக்கிறாங்க. அதுக்கடுத்து கேம்னு சொல்லிட்டு அப்புறம் லைவ் ஆக்ஷன் அதுன்னு சொல்லிட்டு ஓட வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயம் சொல்லிக்கிறாரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு ஓடா வந்து எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா சூப்பர்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது நம்ம ஃப்ராங்கியோட பழைய வாய்ஸ் ஆக்டர் வந்து போகிறாருல, ஸோ ஃபஸ்ட்டு அவர் வந்து தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி, இப்போ நீங்கள் வந்து எங்களை விட்டு போனாலுமே, நீங்கள் எங்கே போனாலுமே நீங்கள் வந்து எங்களோட ஃப்ரெண்டு தான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம யாவசான் அவர் பேர் அவருக்கு வந்து சொல்கிறாரு. அதுக்கடுத்து புதுசாக ஒருத்தர் வந்து வந்துக்கிறாருல, அவர் பேர் சுபாரு சானா. அண்ட் உங்க கூட ஒர்க் பண்ணுறதுல சந்தோஷம்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அண்ட் அதே மாதிரி அந்த ஈவெண்ட் நடந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ நம்ம பழைய ஃப்ராங்கியோட வாய்ஸ் ஆக்டர் வந்து அந்த ஃப்ராங்கி போட்டுக்கிற எப்படி சொல்கிறது, ஃப்ராங்கி போட்டுக்கிறது சொல்லிட்டு வச்சிக்கல, சில பேர் எப்படி எடுத்துவீங்கன்னு சொல்லிட்டு தெரியல சொன்னால். ஸோ அதை வந்து இப்போ புதுசாக வந்திருக்கிற அந்த சுபாரிசானுங்கிறாருல, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அதாவது ஒரு கிரீடத்தை இன்னொரு அரசனுக்கு கொடுக்குற மாதிரின்னு சொல்லிட்டு வச்சிங்களா, சிம்பிளாக சொல்லணும்னா அவரோட இதை எடுத்து அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. இனிமேல் அவர் தான் வந்து பண்ண போகிறாரு ஃப்ராங்கியோட வாய்ஸு. ஸோ அடுத்து நம்ம வந்து லைவ் ஆக்ஷன் பற்றி பேசுகிறோமா. லைவ் ஆக்ஷன் பற்றி ஓட வந்து என்ன சொல்கிறாருன்னா, நடுவில் அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா போயிருந்தார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மாங்கா வராமல் இருந்துச்சு நடுவில் ஒரு வாரமோ 2 வாரமோ சம்திங். அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தாரா, இப்போ யாரோ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஓட கேட்டுக்கிறாங்க, ஏன் லைவ் ஆக்ஷனுக்கு வந்து இவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க, ஏற்கனவே ஒன் பீஸ் வந்து உலகம் ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்குது, ஏன் லைவ் ஆக்ஷன் மேலே இவ்வளோ கவனம் செலுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறதுக்கு ஓடா வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் ஒன் பீஸ் வந்து பாப்புலராக தான் இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாக, அது வந்து மாங்கா சைட்லேயும் அப்புறமா அனிம் சைடில் வந்து பாப்புலராக இருக்குது. ஆனால் அது ரெண்டுமே இல்லாமல் தனியாக வந்து ஒரு சைடு இருக்குது, அதான் லைவ் ஆக்ஷன் சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சைடு இருக்குது அப்படின்னா அது எப்படி என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்க முடியும், அதனால் அங்கேயும் வந்து பாப்புலர் ஆகணும், அதுக்காக நான் வந்து எஃபர்ட் போடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஓடா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாரு. அண்ட் அதே மாதிரி நம்ம அவன் பேர் என்ன, ஐயோ பேர் மறந்துட்டேன், சரி ஏதோ ஒன்று, இப்போ லூஃபியா நடிக்கிறார் பார்த்தீங்கன்னா லைவ் ஆக்ஷனில். ஸோ அவரை கூட நான் வந்து நம்ம ஓட இன்டர்வியூ பண்ணியிருந்தார் சவுத் ஆஃப்ரிக்கா போனப்போ. அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோலாம் போட முடியாது, நீங்கள் போய்ட்டு யூடியூப்ல தேடி பாருங்கள், இன்ஸ்டாவில் கூட வந்து நான் பார்த்தேன், வேணா முடிஞ்சால் நான் ஐடி ஷேர் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஓடாகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ பண்ணுற மாதிரிலாம் வந்து கிளிப்லாம் ரிலீஸ் ஆச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடந்தது. ஸோ ஓடா வந்து லைவ் ஆக்ஷனும் வந்து பாப்புலர் ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கடுத்து ஒன் பீஸ் அனிம் பற்றி பார்ப்போமா. ஒன் பீஸ் அனிமில் வந்து என்னதுன்னா புது போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அது ஏப்ரல் மாதம் தான் வரப்போகுது. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது போஸ்டர் வந்து விட்டுருக்குறாங்க. அதில் வந்து நம்ம லூஃபி இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் அதில் மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்னதுன்னா, நம்ம 5 எல்டர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து அங்கே காட்டியிருக்கிறாங்க. அண்ட் நம்ம சேட்டனை காட்டிக்கிறாங்க கும்பான்னு சொல்லிட்டு. அதாவது இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்லலாம் யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து இங்கே காட்டிட்டாங்க. இது ஸ்பாய்லர்ஸ் கிடையாது, அப்படின்னு ஸ்பாய்லர்ஸ் நினச்சிங்கன்னா அந்த போஸ்டரே வந்து ஸ்பாய்லர் தான். ஸோ நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டரில் எல்லாத்தையும் போட்டு வெறியேற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இருந்தாலும் நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு இந்த 3 மாதம் இருக்குதுல்ல, ஆமாம் 3 மாதம் வெயிட் பண்ணி அப்புறமா நம்ம வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஒன் பீஸ் அனிம் பற்றின அப்டேட்டு. இப்போ அடுத்து வந்து கேம்ஸ், ஒன் பீஸ் கேம் வந்து ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி அப்டேட் இவங்க கொடுத்தாங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக தெரியல, பேரை வந்து எனக்கு தெரியல. அதனால் இது அட்லீஸ்ட் இது வரைக்கும் எனக்கு தெரியல, மேபி அவங்க சொல்லியிருக்கலாம், நான் வந்து எதுவும் பார்க்கல நியூஸ் அதை பற்றி. பட் ஒன் பீஸ் கேம் வந்து வரப்போகிறதா சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஆண்ட்ராய்டு கேமா இல்லைனா வந்து கம்ப்யூட்டரில் ஆடுறதா இல்லை ப்ளே ஸ்டேஷன் கேமான்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியல. ஏன்னா இது எல்லாத்துலேயுமே வந்து தனித்தனி கேம்ஸ் வந்து இருக்குது தான். நம்ம கூட வந்து கேமிங் சேனல்னு சொல்லிட்டு வச்சு ஒன் பீஸ் ஃபைட்டிங் பார்த்து கேம் வந்து போட்டுன்னு இருக்கிறோம். அதை போட்டுன்னு இருந்தேன், நடுவில் போட முட்டேன். பட் கண்டினியூ பண்ணுறேன், விடுங்க, அது வேறு விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ஆல்ரெடி இருக்குது. பட் இப்போ வந்து புது கேம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை பற்றி கரெக்டான டீட்டெயில் எதுவும் தெரியல. சப்போஸ் அப்புறமா எனக்கு தெரிய வந்துச்சுன்னா நான் கம்யூனிட்டி டேபில் கூட போடுறேன், நீங்கள் அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் பீஸ் மூவியை பற்றி பார்க்க போகிறோங்க. இது வரைக்கும் 15 மூவி வந்துருக்குது ஒன் பீஸில். அப்புறம் நிறையா எபிசோட், ஸ்பெஷல் எபிசோட் அதுன்னு சொல்லிட்டு வந்துச்சு, அதுவும் மூவிஸ் தான். பட் நம்ம சேர்த்துக்க தேவையில்ல. அஃபிஷியலாக மூவின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்துருக்குது. கடைசியாக ஒன் பீஸ் ரெட் வந்துச்சு, அதில் நம்ம ஷாங்ஸ் லூஃபிலாம் தரமான சம்பவம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்த படம். ஸோ எல்லாரும் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த வருஷமே வந்து ஏதாவது படம் வரும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எப்பயுமே டோய் அனிமேஷன் வந்து படம் மேக் பண்ணுறப்போ ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் கேப் விட்டு தான் பண்ணுறாங்களாம். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ ஒன் பீஸ் ரெட்டு வந்துட்டு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சுல, 2022 நினைக்கிறேன், அந்த டைம் தான் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஆயிட்டதுனால இந்த வருஷம் படம் வரும் இல்லை அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜம்ப் ஃபெஸ்ட்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லிக்கிறாங்க. அது என்னதுன்னா,
புது ஒன் பீஸ் படம் வந்து வரப்போகுது. ஆனால் அது எப்போ வரப்போகுது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் வராது. ஆல்ரெடி இவங்க வந்து மேக் பண்ணியிருந்தா தான் அடுத்த வருஷம் வரும். பட் அடுத்த வருஷம் டவுட்டு தான். ஸோ மேக்ஸிமம் அது வந்து பார்த்தீங்கன்னா 2026 வந்துடும். அட்லீஸ்ட் 2026 முடியத்துள்ள வந்துடும் சொல்லிட்டு நினைக்கிறேன். இவங்க அடுத்த வருஷம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணாலுமே. ஆனால் இதில் கேள்வி என்னதுன்னா, படம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் அதை விட முக்கியமாக லூஃபி யார் கூட போய் சண்டை போடுவான்னு சொல்லிட்டு தெரியல அந்த படத்தில். ஏன்னா லூஃபியோட லெவல் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்பரர் ஆகிறான், கியர் 5 அன்லாக் பண்ணிட்டான். ரெட்லேயே வந்து அவன் கியர் 5 தான் சண்டை போட்டுருப்பான். ஸோ அவனுக்கு அந்த மாதிரி ஒர்த்தான விலை யார் வருவான்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்பே வந்து ஒரு மாதிரி மண்டக்காய் தான் வெறி ஏறுதுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். பட் யார் வர போறா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ கடைசியாக நம்ம ஓட மாங்கா பற்றி என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்த்துருமா. இதுதான் மெயினான விஷயம். அதை நான் வந்து கடைசியாக சொல்கிறேன். ஸோ மாங்கா பற்றி ஓட என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஒரு வழியாக நம்ம எல்பாஃபுக்கு வந்து சேர்ந்துட்டோம். எல்பாஃபில் இருக்கிற மக்கள் எல்லாருமே ஜாலியாக ரிலாக்ஸாக இருப்பாங்க. ஆனால் அவங்களோட அந்த ரிலாக்ஸான நிலைமை வந்து மாறப்போகுது, அதாவது உடைய போகுது. ஏன் உடைய போகுதுன்னா, ஒரு பர்டிகுலர் மேன் வந்து வரப்போகிறான், ஒரு குறிப்பிட்ட நபர் வரப்போகிறான். அவன் வந்தோடனே அவங்களோட நிம்மதி வந்து அவங்க உடைய போகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் அதே மாதிரி மற்ற கடல் பகுதி இருக்குதுல்ல, அங்கேயும் வந்து கண்ணாபிரான்னு சொல்லிட்டு பிரச்சனையும் வந்து வெடிக்க போதும். அதுக்கடுத்து ஒரு மெயினாக சொன்ன வார்த்தை என்னன்னா, ஒருத்தவன் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஷேக் பண்ணுவான்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனால் அது யாரு என்னன்னு சொல்லிட்டு சொல்லல. பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா மாங்கா பற்றி ஓடா சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம ஓடா சொன்னதை வச்சு நம்ம டீ கோட் மாதிரி ஸ்மோக் பண்ணி பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் வந்து எல்பாஃபில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதாவது ஒருத்தன் வந்தோடனே அதுங்களோட நிம்மதி கெடுன்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ அது மேபி நம்ம லோக்கி ஃப்ரீ ஆகிறதுனால இருக்கலாம். அப்படி இல்லைனா இப்போ எல்பாஃபில் ஷாங்ஸனை காட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது உண்மையாக ஷாங்ஸனான்னு சொல்லிட்டு தெரியல. பட் நம்ம ஷாங்ஸனை தம்பின்னு சொல்லிட்டு வச்சுப்போமே. ஸோ வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்ஸனை தம்பி தேங்க்ஸ், சரிங்களா. இப்போதைக்கு கம்பேர் நம்ம அப்படியே வச்சுப்போம். ஸோ நம்ம தேங்க்ஸ் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருக்கிறாரு. அவர் கூடயே இன்னொருத்தனும் வந்துருக்காரு. அது பையனா போனான்னு சொல்லிட்டு தெரியல. பட் எனக்கு அந்த மூஞ்சை வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மேபி அவங்களால கூட எல்பாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதி கெடலாம். அது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுக்கு அடுத்து மற்ற கடல்லையும் வந்து எது நடக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க பதில் பிரச்சனை. அது எனக்கு தெரிஞ்சு எதுவாக இருக்கும்னா, ஷாங்ஸ் வர்சஸ் பிளாக் பேர்டாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம ஷாங்ஸனை நான் வந்து நம்ம முன்னாடி சொல்லலை. எல்பாஃபில் ஒருத்தன் வந்தோடனே பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல. மேபி நம்ம ஷாங்ஸனை வரலாம், வந்தால் கதை நவரலாம். பட் சப்போஸ் அவர் அங்கே போயிட்டார் அப்படின்னா, இப்போ மற்ற கடல் பகுதியில் பெருசாக எந்த பிரச்சனையும் நடக்காது. நம்ம ஷாங்ஸன் அங்கே இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை நடக்கும். மேபி கட்டாக்குரி வந்து போயிட்டு பிளாக் பேர்டோட சண்டை போடலாம் நம்ம இவளை புடிங்க மேய்க்கிறதுக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச டவுட்டு தான். அப்படியே இல்லைனாலும் நம்ம கார்பை காப்பாற்றுக்கு யாரும் போக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. மிஞ்சி போனால் நம்ம டிராகனு இல்லை லூஃபி அங்கே தான் போகணும். டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா சேரில் வந்து உட்காந்துக்கிறாரு வெட்டியா. அதனால் அவருக்காக என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இருங்க டிராகனை பற்றி அப்புறமா சொல்கிறேன். ஸோ நம்ம ஷாங்ஸனும் பிளாக் பேர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிபிளான ஃபைட் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி மற்ற கடல் பகுதியில். ஸோ அதுவாக கூட ஓடா சொல்லியிருக்கலாம். அண்ட் இது எல்லாத்த விட முக்கியமாக ஒருத்தன் வந்து இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஷேக் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் பார்த்தீங்களா. அது யாராக இருக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப, ஒன்று நம்ம டிராகனாக இருக்கலாங்க. நீங்கள் நினைக்கலாம், டே அவனே ஒரு வெட்டி ஆஃபீஸர், அவனே ஏட்டாடி வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கலாம். பட் நான் இது வரைக்கும் வெட்டியாக தான் இருக்கிறான். ஆனால் இதுக்கு மேலே வெட்டியாக இருந்தானா அவன் வந்து உண்மையில ஒரு வெட்டி ஆஃபீஸர்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். அதனால் டிராகன் வந்து மூவ் மேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா ஒருத்தவன்றப்ப வேர்ல்டு ஒர்ஸ்ட் கிரிமினலோட வேறு யாருங்க வந்து உலகத்தை ஷேக் பண்ண முடியும், நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ டிராகன் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம அவங்ககிட்ட பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் எப்போ வெட்டியாக தான் உட்காந்துக்கிறான் அவன். ஸோ டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனாக ஒரு வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஷாங்ஸனா கூட இருக்கலாம், ஏதாவது பண்ணலாம் ஒரு பெரிய சம்பவம். இல்லை பிளாக் பேர்டாக கூட இருக்கலாம். மேபி அவங்க சண்டை கூட அதை வச்சு சொல்லியிருக்கலாம் ஓட. அப்படி இல்லைன்னா ஈமோ அக்காவாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவர் வந்து தட் மேனுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. நம்ம ஈமோ அக்காவா அண்ணனான்னு சொல்லிட்டு நமக்கு கரெக்டாக தெரியல. சப்போஸ் ஈமோ வந்து பையன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அப்போ மேபி ஈமோ வந்து உலகத்தை ஷேக் பண்ண போறான்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கலாம். அப்படி கூட இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி எல்பாஃபோட நிம்மதி கெடுன்னு சொல்லிட்டு சொன்னார்ல, அங்கே கெட்டுறதுக்கு வேறு யார் ஆப்ஷன் பாசிபிள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 எல்டர்ஸில் யாரோ ஒருத்தவங்களா இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. எப்படி சாட்டன் வந்து எக்கெடுக்கு வந்தாரோ அதே மாதிரி யாரோ ஒரு 5 எல்டர் வந்து எல்பாஃபுக்கு போகலாம். அப்படி போனாங்க அப்படின்னா அங்கே நிம்மதி வந்து கன்ஃபார்ம் கெடும் தானே. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். போகிறதுக்கு பாசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கார்லிங் இருக்கலாம். ஏன்னா கார்லிங் தான் புதுசாக வந்து சேர்ந்துருக்கிறாரு. அவர் பவரை ஃப்ளெக்ஸ் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் உலகத்தை ஷேக் பண்ணுறதுல வந்து கார்லிங் ஒரு ஆப்ஷனாக வைக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். பட் ஏதோ ஒன்று. ஆனால் கார்லிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்பாஃபாருக்கு முடியறதுக்குள்ள ஒரு மூவ் மேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்பாஃபாருக்கே நம்ம ஷாங்ஸனர் சுற்றி தான் போக போகுது. அப்படி இருக்கிறப்ப ஷாங்ஸன் அப்பா தான் நம்ம கார்லிங்கை சொல்லின்னு வரோம். ஸோ அவர் மூவ் மேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடா வந்து சொன்னது. அண்ட் இதுதான் நான் வந்து யோசிச்சப்ப எனக்கு தோணுன விஷயம். மேபி நான் ஏதாவது விட்டுருக்கலாம் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறப்ப. பட் இதை கேட்டப்போ உங்களுக்கு வந்து என்ன தோணுச்சு, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது இந்த மாதிரி இவங்க வரலாம், இல்லை அவங்க வரலாம், இல்லை இது நடக்கலாம், இல்லை அது நடக்கலாம், ஏதோ ஒன்று உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இப்போ நான் இத்தனை அப்டேட் சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் எதை வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க, ரொம்ப ஆர்வமாகறீங்கன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடணும் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடும். சப்போஸ் டவுட் ஆயிடுச்சுன்னா நான் போட்ட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணி அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து லைக்கும் போட்டுருங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் பார்ப்பாங்க, அவனுக்கு இந்த விஷயத்தை பற்றிலாம் எதுவும் தெரியாது, இத்தனை விஷயம் நான் சொன்ன பற்றில வீடியோவில் இதை பற்றிலாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இதில் தான் இப்போ புதுசாக ஒன் பீஸை பார்த்தினா அப்டேட்ஸ் கிடச்சிருக்குது, இதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காமல் கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.